நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. அண்மை செய்தி. நிலம் என்னும் கனவு நமது திராவிட மாடலின் ஆல் டைம் ரெக்கார்ட் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம் பாரி கார்த்திக். வணக்கம். தமிழகம் முழுக்க நீதிமன்றத்தின் உத்தரவின் மற்றும் வழிகாட்டுதல் அடிப்படையில் பட்டா வழங்கக்கூடிய இடங்களுக்கு பொதுமக்கள் பட்டா விண்ணப்பித்து பல நாட்களாக காத்திருக்கிறார்கள். குறிப்பாக 50 வருடங்களாக குடியிருப்பவர்கள் கூட பட்டா வழங்க முடியாமல் ஒரு சூழல் இருக்கிறது. இதை தமிழக அரசு உடனடியாக முயற்சி செய்து வருவாய்த்துறை மூலமாக தமிழ்நாடு முழுக்க ஒரு கமிட்டி அமைக்கப்பட்டு அதன் மூலம் வீடுகளில், அதாவது பட்டா இல்லாத இடங்களில் குடியிருப்பவர்களுக்கு, குறிப்பாக அரசனுடைய சட்டத்திட்ட விதிகளின்படி எங்கெல்லாம் பட்டா கொடுக்க வாய்ப்பு இருக்கிறதோ, மேலும் நீர்நிலைகள் மற்றும் பல்வேறு அரசனுடைய முக்கியமாக இருக்கக்கூடிய நிலங்கள் உள்ளிட்ட இடங்களில் வசிப்பவர்களுக்கு பட்டா கொடுக்காமல், மேலும் பல்வேறு இடங்கள், அதாவது அரசனுடைய பயனற்ற நிலம், மேலும் பராமரிப்பின்றி கிடைக்கும் இடங்கள், அது போன்ற கம்மா மற்றும் ஏரி புறம்போக்கு உள்ளிட்ட இடங்களுக்கு கொடுக்காமல், ஆற்று புறம்போக்கு, நீர்நிலை புறம்போக்கு உள்ளிட்ட இடங்களுக்கு கொடுக்காமல், எந்த இடங்கள் எல்லாம் குடியிருக்கும் மக்களுக்கு வாய்ப்பு வசதி ஏற்படுத்த தர முடியுமோ அந்த நீதிமன்றத்தின் உத்தரவின் அடிப்படையில் தமிழ்நாடு அரசு முதற்கட்டமாக கணக்கிட்டு தற்போது இதுவரை 23,50,000 நபர்களுக்கு பட்டா வழங்கி இருக்கப்பட்டிருக்கிறது. மேலும் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்கள் இருக்கக்கூடிய பல்வேறு தரப்பு மக்களுடைய இந்த பட்டா பிரச்சனையை உடனடியாக தீர்க்கும் என்ற அடிப்படையில் தான் தமிழ்நாடு அரசு சார்பில் நாள் ஒன்றுக்கு 100 மற்றும் 1000 வரை கலெக்டர்கள் மூலியமாக பட்டா வழங்கப்பட்டு வருகிறது. விண்ணப்பித்து வெகு நாட்களாக காத்திருக்கும் மக்களுக்கு இந்த திட்டம் மிகப்பெரிய பயனுள்ளதாக இருக்கும் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் தமிழ்நாடு அரசு இது குறித்து தன்னுடைய செய்தி குறிப்பதில் பெருமையோடு தெரிவித்திருந்தது. இந்நிலையில்தான் தமிழ்நாடு முதலமைச்சர்கள் தற்போது இந்த 5 ஆண்டுகளில் தமிழ்நாடு அரசு சார்பில் 23,56,000 நபர்களுக்கு பட்டா வழங்கப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டியிருக்கிறார். மேலும் கலைஞர் கனவு இல்லம் சார்பில் வீடற்றவர்களுக்கு வீடு மாற்றும் திட்டமும், மேலும் வீட்டு வசதி வாரியத்தின் மூலமாக புதிதாக வீடு கட்டி கொடுப்பதும் என்ற அடிப்படையில் மானியங்கள் மூலமாக வழங்கப்பட்ட வீடுகளின் அடிப்படையிலும் தற்போது தமிழகம் முழுக்க 8,66,722 குடும்பங்களுக்கு சொந்த வீடும் கட்டும் கனவை தற்போது நனவாகி இருக்கிறோம் எனவும் முதலமைச்சர்கள் பெருமையோடு சுட்டிக்காட்டியிருக்கிறார். மேலும் நிலம் எனும் கனவு நமது திராவிட மாடலின் ஆல் டைம் ரெக்கார்ட் எனவும் முதலமைச்சர்கள் இது குறித்து பெருமையோடு விளக்கி தனது எக்ஸ் பக்கத்தில் தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.